இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் இருக்கிறதுனால வீடியோஸ் கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும். பட் சீக்கிரத்திலே நான் பேக் டு ஃபார்ம் வந்துடுவேன். சரியா? நியூ இயர் வரதுக்கு இன்னும் 2 days தான் இருக்கு. பட் பிஃபோர் 2026 ஸ்டார்ட்ஸ் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸும் சரி நியூ இயரும் சரி எனக்கு சூப்பரா போச்சு. எஸ்பெஷலி நியூ இயர் வந்துட்டு துபாய் புர்ஜ் கலிஃபால ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. கரெக்டா நியூ இயர் ஸ்டார்ட் ஆகி ஒரு 8 to 10 minutes அந்த மொத்த பில்டிங்குமே லைட்டிங் ஃபயர் ஒர்க்ஸ்னு பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கும். போன வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்த்தேன். அவ்வளோ ஸ்பெஷலா நியூ இயர் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ஃபார் சம் ரீசன் மற்ற வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 2025 சம்மோர் க்ளோஸ் டு மை ஹார்ட்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வருஷம் தான் எனக்கு வருதோ வரலையோ ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். சின்ன சின்ன விஷயம், டெய்லி ப்ரேயர் பண்றது, எப்பயாச்சும் புக்ஸ் படிக்கிறது, நிறைய போட்காஸ்ட் கேட்க ஆரம்பிச்சேன், எக்ஸசைஸ், இந்த யூடியூப் கூட. பாசிட்டிவ் இருந்தா கண்டிப்பா நெகட்டிவ் இருக்கும். காஷ்மீர் டெரரிஸ்ட் அட்டாக், RCB செலிப்ரேஷன் ஸ்டாம்பைட், AI 171 ஃபிளைட் கிராஷ், பொலிட்டிக்கல் மீட்டப் ஸ்டாம்பைட், இன்னும் நிறைய. ரிப் டு ஆல் தோஸ் பீப்புள். பட் இதெல்லாம் யோசிக்கும் போது லாஸ்ட் இயர் நியூ இயர் பார்த்தவங்க இந்த வருஷம் நியூ இயர்க்கு இல்ல. அப்படி இருக்கச்ச நம்ம ஒரு விதத்துல ரொம்ப பிளஸ்டு தான் இல்லையா? ஸோ லைஃப்ல எதையுமே டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்காம ஈகோவெல்லாம் ஓரம் கட்டி வச்சு சின்ன சின்ன விஷயத்தையும் செலிப்ரேட் பண்ணுங்க. அவ்வளவுதான். 2026 ஃபயரா இருக்க போகுது.